உங்க பேர் என்ன, நீங்க எந்த ஊர்? நான் ஈரோடு. என்னுடைய பேர் லோகநாதன், இஎம் லோகநாதன். ஈரோடா? ஈரோட்ல வந்து இப்போ ரீசெண்டா எலெக்ஷன் நடந்துச்சுல, எப்படி போச்சு அந்த எலெக்ஷன்? எலெக்ஷன் நல்லா தான் போச்சு. காசு கொடுத்தாங்க. எவ்வளவு கொடுத்தாங்க? ஒரு நாளைக்கு 300 ரூபா, 8 நாள் கொடுத்தாங்க. அது போக ஓட்டுக்கு 1000 கொடுத்தாங்க. ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அவர் தனியாக 1000 ரூபா, டெய்லி 300 ரூபா. ஓகே. ஓ, அந்த அந்த ஆட்கள் நீங்களும் ஒரு ஆளா? லைக் இந்த கோட்டர், கோழி பிரியாணி அதெல்லாம் அந்த போன ட்ரிப்பு டிவி சிலங்கோடு பண்ணாங்க. இந்த ட்ரிப் அது கோழி பிரியாணி டைம் இல்லை. 6 to 8 வந்து கூடுவாங்க. கையெழுத்து போட தீர்ந்து போச்சு. நீங்க வந்து இதெல்லாம் பண்ணது உதயசூரியன்? ஆமா, கம்ப்ளீட் உதயசூரியன். உதயசூரியன். ஓகே. இப்போ அதனாலதான் இப்போ காசு கொடுத்தனால தான் அவங்க ஜெயிச்சாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. இப்போ காசு கொடுக்காம ஒருத்தர் வந்து வாய்ப்பேச்சு அரசியல் ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் விட்டு சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. சீமான். அவருக்கே நீங்க ஓட்டு போடல? நான் ஓட்டு போடணுங்கிறது இல்ல, காசு கொடுத்தா மக்கள் ஓட்டு போடுறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. என்னதான் கத்துட்டு ஆயாட கத்துனாலும் ஒண்ணு வேலைக்கு கோட்டாவது காசு கொடுத்தாதான் ஓட்டு. இப்போ இந்த நிலைமை மாறாதுன்றீங்களா? மாறணும், அது எதிர்பார்க்கிறோம். இப்போ மாற்றம் மாறாது. இவங்க காசு கொடுத்து பழக்கம் பண்ணிட்டாங்க, இனி மாறாது. இந்த ஒரு விஷயம் பண்ணா மாறும் அப்படின்னா, காசு கொடுக்காத, அதாவது ஓட்டுக்கு பணமே கொடுக்காத ஒரு அரசியல் வேணும், என்ன பண்ணணும்? அது பழைய கூட ஒழுக்கமா ஸ்டெப் மத்திய கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கணும். போட்டு பணம் கொடுக்குற வாங்கணும், பிடிச்சி உள்ள போடணும். அப்பதான் பயம் வரும். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. சரி, மத்தியில வந்து ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மத்தியில் ஆட்சி நல்லா தான் இருக்குது. தமிழ்நாட்டில் அந்த ஆட்சி வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன் இந்த ஒரு காரணத்தினால அவங்க ஆட்சி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது? ஏதாவது இந்த ஒரு ரீசன் சொல்லுங்க. நிறைய ரீசன் இருக்குது. குறிப்பிட்ட மாதிரி படிப்புக்கெல்லாம் நல்லா நல்லா செய்கிறாங்க, மத்தியில் செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு பாருங்க, எல்லாம் கேவலம் கட்டு கிடக்குது. இல்லை, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்க வயசுக்கு நீங்க எல்லாம் வந்து திராவிடம், தமிழ் தேசியம் இந்த மாதிரி பேசுவேன்னு நினைச்சீங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பாரத் மாதாக்கு ஜெய் இந்த மாதிரி நீங்க பேசுறது எனக்கே ஆச்சரியமா இருக்குது. ஸோ இப்போ பிஜேபி இங்க வந்து ஆட்சி மாற்றம், அதாவது பிஜேபி இங்க வந்து ஆட்சி மாற்றம் வந்துரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வந்தா நல்லா இருக்கும். சரி, மாற்றம் தேவை, மொத்தம் மாற்றம் தேவை. அது பிஜேபி வந்து நல்லா இருக்கு. ஏன்னா எடப்பாடி பேரை கெடுத்துட்டாரு. இந்த இடத்துக்கு அவரு தடுமாறிட்டு இருக்குது. அண்ணாமலை வந்து நல்லா இருக்கும். சரி, இப்போ தமிழக அரசியல்ல புதுசா வந்து ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, அவரை பத்தி நான் நினைக்கிறீங்க? அவரு ஏன் வந்தாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து அவருக்கு தான் தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் தனிப்பட்ட முறையில் ரசிகர் மன்றம் இருக்குமே தவிர மக்கள் வந்து ஓட்டு போடுறது கஷ்டம். என்னதான் நம்ம வந்து பாடுபட்டாலும் ஓட்டு போடுறது கஷ்டம். என்ன பிடிச்ச கோடி பேர் இருக்காண்டா வெளியில. 5% ஓட்டு வேணும் ஜாஸ்தி, அவ்வளவுதான் அவருக்கு கேட்டா. ஆனா இப்போ பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு 20% ஓட்டு இருக்கு விஜய்க்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஒரு 5% நடைமுறைக்கு ஒத்து வராது. அதெல்லாம் எதை வச்சு சொல்றாருன்னு தெரியல. இப்போ 2026 ஆட்சி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வரணும், வந்தா நல்லா இருக்கும். இப்போ ஆட்சி மாற்றம் எப்படி? இந்த திராவிடம் இல்லாத அரசியல், தமிழ் தேசியம் இல்லாத அரசியல், இவங்க 2 பேரையும் ஒழிச்சிட்டு அண்ணாமலை வந்தா சூப்பராக இருக்கும், எதிர்பார்க்கலாம். அப்படி வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா வந்தா நல்லா இருக்கும். ஓகேங்க, ரொம்ப நன்றி. ஆக்சுவலா அந்த தொகுதியில ஈரோட்ல நீங்க வந்து பணம் வாங்கினே சொல்லிட்டீங்க. அதுதான் இவங்க கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டு ஓட்டும் போட்டாச்சு. அதை ஏன் ஓட்டு யாருக்கு போட்டீங்க? அது சொல்ல மாட்டேன். ஓகே, ஆனா பணம் வாங்கல. பணம் வாங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா.